மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தை மக்கள் மன்றத்தின் முன் கையளிக்கிறேன். மே தினத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் உருக்கமான உரை. இலங்கை தமிழரசு கட்சியும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மே நாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 38 தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்போடும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் பங்கேற்போடும் கிளிநொச்சியில் நேற்று பேரெழுச்சியுடன் நடைபெற்ற தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து அந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் அதனை கூறினார். கட்சியின் இயக்கத்தை முடக்கி உட்கட்சி ஜனநாயகத்தை சவாலுக்கு உட்படுத்தி கட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருப்பதனால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலை உருவாகியிருக்கின்றது. கட்சி உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவோடு தலைமை பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டதால் என்னை இன்று நீதிமன்றில் நிறுத்தியிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சி தளம்பெற்ற கொண்டு செல்வதற்காக நான் மேற்கொண்ட விட்டுக் கொடுப்புகள், எதிர்கொண்ட சமரச பேச்சுக்கள், அது சார்ந்து நான் முன்னெடுத்த முயற்சிகள் என எல்லாவற்றையும் மக்களுக்கு ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். அதே நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் முன்னிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்காலத்தையும் கட்சி தலைமையின் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி எனது புரட்சிகர அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கின்றேன் என்றார். ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மே தின பிரகடனம். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மே தின பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வவுனியா கலிமகள் விளையாட்டு மைதானத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேதின கூட்டம் இடம்பெற்ற போது வெளியிடப்பட்டுள்ள பிரகடனத்திலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் காலம் காலமாக வழங்கி வரும் தமிழ் தேச அங்கீகாரத்துக்குரிய ஆணையை மீறி ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட 13ஆம் திருத்தத்தையோ அல்லது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட வேறு எந்தவொரு தீர்வையோ தமிழினம் நிராகரிக்கின்றது. அந்த நோக்கில் தமிழர்களது நீண்டகால அரசியல் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் நிலையை உருவாக்குவதற்கு ஏதுவாக ஆட்சியாளர்கள் மீது அழுத்தங்களை ஏற்படுத்தும் முகமாக நடைபெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலை ஒட்டுமொத்த தமிழர் தேசத்து மக்களும் நிராகரிக்க வேண்டும் என அழைப்பு விடுக்கின்றோம். தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும். இனவழிப்பு யுத்தத்தால் அளிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழ் தேசத்தை போரால் பாதிக்கப்பட்ட பிராந்தியமாக பிரகடனம் செய்து அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான விசேட நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அத்துடன் குறித்த செயற்திட்டத்தில் போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், முன்னாள் போராளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள் போன்றோர் உள்வாங்கப்பட்டு அவர்களின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் தேசத்தின் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்களுக்குரியதான நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும். தென்னிலங்கை மீனவர்களது அத்துமீறிய மீன்பிடி செயற்பாடுகள் தடுக்கப்படல் வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கான உதவிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் கடற்றொழிலாளர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். வெளிநாட்டு மீனவர்கள் எமது கடலில் மீன்பிடிக்க அனுமதி வழங்கக்கூடாது. எமது கடற்பரப்பினுள் அத்துமீறும் இந்திய மீனவர்களது நடவடிக்கைகள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்படல் வேண்டும். அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகத்தின் அதிகாரங்களை பறிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் உடன் நிறுத்தப்படல் வேண்டும் என்பதுடன் அந்த அலுவலகத்திற்கு கணக்காளர் ஒருவர் உடனடியாக நியமிக்கப்படல் வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்தார் எரிக் சொல்ஹெய்ம். மே தின நிகழ்வுகள் நிறைவடைந்து 24 மணத்தியாலத்திற்குள்
கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பாக பல்வேறு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கிழக்கு மாகாணத்தில் சுற்றுச்சூழலை உலகளாவிய ரீதியில் அங்கீகாரம் பெற வைப்பதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழலை முறையாக பராமரிக்கும் சந்தர்ப்பத்தில்தான் எதிர்காலத்தில் தொழிற்சாலைகளை உருவாக்க முடியும். இதனால் கிழக்கில் சுற்றுச்சூழலை பராமரிப்பு தொடர்பான சர்வதேச அங்கீகாரத்தை பெறும் முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். அதன் முக்கிய கட்டமாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஜனாதிபதியின் சர்வதேச ஆலோசகர் எரிக் சொல்ஹெய்ம் மற்றும் நோர்வேயின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிமான்சு கிளாடி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடினர். இதன்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற சுற்றுச்சூழல் உருவாக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது. மேலும் கிழக்கு மாகாண சுற்றுச்சூழல் பாதுகாப்பு செயலாளர் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களின் அரசாங்க அதிபர், பிரதேச சபை செயலாளர், நகரசபை செயலாளர் மற்றும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் கிழக்கில் சுற்றுச்சூழலை பராமரிப்பு தொடர்பான சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதற்கு தேவையான வேலை திட்டங்களை வியாழக்கிழமை இன்று முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விக்னேஸ்வரனது 2ஆம் 3ஆம் வாக்குகளானது அந்த வாக்களிப்பை பலவீனப்படுத்தும். மனோ கணேசன். விக்னேஸ்வரன் கூறும் தமிழ் வேட்பாளர் தெரிவு சிறந்தது எனவும் 2ஆம் 3ஆம் வாக்குகளானது அந்த வாக்களிப்பை பலவீனப்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். CV விக்னேஸ்வரன், வாசுதேவ இருவரும் குடும்ப ரீதியாக சம்பந்திகள். சோசலிச வம்ச பாரம்பரியத்திலிருந்து வந்த இலங்கையில் இடதுசாரி இயக்கத்தின் பிதாவான சம்பந்தியே வாசுதேவ அவர்கள். சிங்கள தனிச்சட்டத்தின் போது ஒரு மொழி என்றால் இரு நாடு, இருமொழி என்றால் இரு நாடு என்று கூறியவர்தான் வாசுதேவ. இந்த நாட்டில் சிங்கள இடதுசாரி கட்சிகள் செய்த துரோகம்தான் சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு காரணமானது. பொது வேட்பாளர் தொடர்பில் உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் பெரும் பகுதியை ஏற்றுக்கொள்கின்றேன். நான் இங்கு வந்தது சஜித்துக்கு வாக்கு எடுத்துச் செல்வதற்கு அல்ல. சம்பந்தன், சுமந்தியன் ஆகியோர் நல்லாட்சியில் எல்லா விடயத்திலும் நம்பி நடந்தார்கள். இப்போது ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரதமராக இருந்தபோது ஆதரவளித்தார்கள். அப்போது அமைச்சராக இருந்தும் அரசியல் அமைப்பு வராது என்றேன். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு வருமென்றார்கள். இறுதி வரை இன்றும் வரவில்லை. தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை நானும் வரவேற்கின்றேன். அந்த தேர்தலை வடக்கு கிழக்கிலுள்ள மக்கள் பொது வாக்கெடுப்பாக நடத்த வேண்டுமென்று நாம் சொன்னதை இன்று விக்னேஸ்வரன் சொல்கின்றார். இந்த தேர்தலானது வாக்கெடுப்பாக செய்யலாம். அதற்கான வாய்ப்பாக இந்த சூழல் அமைந்துள்ளது. அவ்வாறு தேர்தல் ஒன்று நடத்தினால் தமிழ் வேட்பாளரை நிறுத்துங்கள். ஆனால் 2ஆம் 3ஆம் வாக்குகள் வேண்டாம். அது அந்த வாக்களிப்பை பலவீனப்படுத்தும். இன்னுமொரு சாரர் வேட்பாளருடன் எழுத்து மூலமாக பெற்று ஆதரிப்போம் எனவும் கூறுகின்றனர். அதனால் இங்கு 1000 வாக்குகள் கொடுத்தால் அங்கு 10,000 வாக்குகள் போய்விடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை சுவீகரிக்க இராணுவ முயற்சி. முல்லைத்தீவு அளம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை 23வது சிங்கள ரெஜிமெண்ட் இராணுவத்தினருக்கு சுவீகரித்து வழங்க எடுத்த முயற்சி இன்றைய தினம் வியாழக்கிழமை தடுத்து நிறுத்தப்பட்டது. நில அளவை திணைக்களத்தினர் மற்றும் கரதுரைப்பற்று காணி உத்தியோகத்தர் உள்ளிட்டவர்கள் மாவீரர் துயிலுமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் அப்பகுதி அரசியல் கட்சி பிரமுகர்கள் காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். இராணுவத்திற்காக காணி சுவீகரிக்கும் நடவடிக்கையினை அனுமதிக்க முடியாதென நில அளவை திணைக்கள அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காணி சுவீகரிக்கும் முயற்சி கைவிடப்பட்டு நில அளவை திணைக்களத்தினர் அங்கிருந்து சென்றிருந்தனர். மன்னாரில் 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முடக்கம். பொலிஸ்மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைவாக நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் யுக்திய தேடுதல் நடவடிக்கையின் கீழ் குற்றப்புலனாய்வு பிரிவு கீழ் பணிக்கப்பட்ட விசாரணைக்கு அமைவாக சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் மன்னாரில் சந்தேக நபர் ஒருவரின் 9 கோடியே 30 லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை முடக்கப்பட்டுள்ளது. தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 வயதான சந்தேக நபர் ஒருவருக்கு சொந்தமான 2 வீடுகள், சொகுசு வாகனம் உள்ளடங்கலாக 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் மேற்படி நீதிமன்ற அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் 2002ஆம் ஆண்டு அரச வீட்டுத் திட்டம் ஒன்றை பெற்று
2 படகுகளை வைத்து சாதாரணமாக வாழ்ந்து வந்த நிலையில் 2019 பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் பல கோடிய சொத்துக்களை சேர்த்துள்ளார். அதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்து முடக்கல் பிரிவினர் கடந்த 2 வருடங்களாக மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதியை பெற்று வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்த விஜயசேகர மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சந்திரபாலாவின் தலைமையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு போலீசாரினால் தற்காலிகமாக இன்றிலிருந்து 7 தினங்களுக்கு சந்தக நபரின் சின்னக்கடையில் காணப்படும் கடை தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியிலுள்ள விசாலமான வீடு சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சந்தக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இதனைத் தொடர்ந்து உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் சொத்துக்களை அரசுடைமையாக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வடக்கில் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளமை இதுவே முதன்முறை என்பதுடன் இதுபோன்று சட்டவிரோதமாக சொத்துக்கள் ஈட்டிய பல்வேறு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். மோடி பிரச்சாரத்திற்கு தடை வேண்டும். கோவையில் இந்திய ஒற்றுமை இயக்கம் மனு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்து வரும் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் என இந்திய ஒற்றுமை இயக்கத்தினர் மனு அளித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பொதுமக்களிடையே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். இந்த பிரச்சாரத்தின் போது அவர் பேசிய பல்வேறு கருத்துக்களுக்கு காங்கிரஸ் கட்சியினர், இந்திய கூட்டணி தலைவர்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் முதன்மை உரிமை இஸ்லாமியர்களுக்குத்தான் உள்ளது என்று சொன்னதாக ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரச்சார கூட்டத்தில் மோடி திரித்து மதவெறுப்பு பிரச்சாரத்தை செய்துள்ளார் என்று கூறியுள்ள இந்திய ஒற்றுமை இயக்கத்தினர் பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை தடை செய்ய கோரி கோவை மாவட்ட ஆட்சியாளரும் தேர்தல் அலுவலருமான கிராந்திகுமார் பாடியிடம் மனு அளித்தனர். மோடியின் பேச்சுக்கள் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் சமூகத்தில் மத மோதலை தூண்டுவதாகவும் அமைதியை சீர்குலைப்பதாகவும் தெரிவித்துள்ள இந்திய ஒற்றுமை இயக்கத்தினர் தேர்தல் ஆணையம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு அவர் தேர்தலில் நிற்பதற்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மனுவை இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் கோவை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நேருதாஸ், பேராசிரியர் காமராஜ், டென்னிஸ் கோவில்பிள்ளை ஆகியோர் அளித்தனர். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்ற மாட்டோம் என காங்கிரஸ் உத்தரவாதம் அளிக்குமா? பிரதமர் மோடி சவால். மத அடிப்படையில் இடஒதுக்கீட்டை மாற்ற மாட்டோம் என காங்கிரஸ் உத்தரவாதம் அளிக்குமா என பிரதமர் மோடி சவால் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேளையில் தேர்தல் பிரச்சார வேலைகளில் அரசியல் தலைவர்கள் வெகு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது மற்ற கட்சி தலைவர்கள் மீதான விமர்சனங்களை முன்வைக்கவும் அவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கவும் அரசியல் தலைவர்கள் தவறுவதில்லை. தற்போது காங்கிரஸ் பாஜக இடையே இடஒதுக்கீட்டு விவகாரம் என்பது தீவிரமடைந்து வருகின்றது. முன்னதாக காங்கிரஸ் தங்கள் தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக நடத்துவோம், அதன் மூலம் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய சமூகத்திற்கு ஏற்றபடி இடஒதுக்கீட்டில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்று உறுதி அளித்திருந்தனர். இதனை கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக தலைவர்கள் காங்கிரஸ் சட்டத்திற்கு புறம்பாக இடஒதுக்கீட்டை பறிக்க பார்க்கின்றது என்று தங்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து நேற்று குஜராத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மீண்டும் காங்கிரஸ் மீதான தனது விமர்சனங்களை முன்வைத்தார். இடஒதுக்கீட்டை பாஜக தலைமையிலான அரசு பாதுகாத்து அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் என்று குறிப்பிட்டார். அதேபோன்று மதத்தின் பெயரால் இடஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்த மாட்டோம், இடஒதுக்கீட்டை மாற்றியமைத்து அரசியல் அமைப்போடு விளையாட மாட்டோம் என நாங்கள் கூறுகின்றோம். அதேபோல காங்கிரஸ் மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக இதனை உறுதியளிக்க முடியுமா என நான் சவால் விடுகின்றேன் என பிரதமர் மோடி பேசினார். செய்திகளில் தொடர்பென உலகச் செய்திகள். இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா அறிவிப்பு.
இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பிய அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இன்று அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பொகோட்டாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்ற பெட்ரோ இனப்படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான போர் தொடங்கியதில் இருந்தே இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெட்ரோ கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார். அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவுக்கான பாதுகாப்பு தளபாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது. இந்த நிலையில் காசாவில் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34,000 கடந்துள்ளது. இதன் எதிரொலியாக இஸ்ரேல் பலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வருவதாகவும் இஸ்ரேலின் தாக்குதலை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பலஸ்தீனத்தை விடுவிக்க கோரி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் பழைய வீட்டை திருத்த முயன்ற போது கிடைத்த புதையல், தம்பதியினர் பரவசம். இங்கிலாந்தில் உள்ள தெற்கு போர்டன் பகுதியைச் சேர்ந்த பெக்கி ராபர்ட் தம்பதி பழைய வீடு ஒன்றை வாங்கினர். அதை புதுப்பிக்கும் வேலைகளை தம்பதி செய்து கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் சமையலறையின் தரைப்பகுதியை மண்வெட்டியால் கொத்திக் கொண்டிருந்த போது அவர்களது கண்களில் ஒரு பானை தென்பட்டது. அதில் மேல் பகுதி முழுவதும் மண் நிரப்பப்பட்டிருந்த நிலையில் அவற்றை விலக்கி பார்த்தபோது பானை முழுவதும் தங்க காசுகளும் வெள்ளிக்காசுகளும் இருந்தன. ராபர்ட் அவற்றை எண்ணினார். மொத்தம் 1029 நாணயங்கள் இருந்தன. அவை 1642 ஆண்டுக்கும் 1644 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தை சேர்ந்த முதலாம் ஜேம்ஸ் மற்றும் முதலாம் சார்ல்ஸ் மன்னர்களின் உருவம் பதித்த நாணயங்களாகும். புதையல் கிடைத்த மகிழ்ச்சியை அந்த தம்பதியினர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினர். பின்னர் அவை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஏலம் விடப்பட்டது. அதன் மூலம் தம்பதிகளுக்கு 60,000 பவுண்ட்ஸ் பணமும் கிடைத்தது. அந்த பணத்தை தனது மகனின் படிப்புக்கும் வீட்டை புதுப்பிக்கவும் பயன்படுத்த உள்ளதாக தம்பதியினர் தெரிவித்தனர். இத்துடன் மேவழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.mayvali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மேவழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.